ராஜஸ்தானில் மனைவி தற்கொலை செய்து கொண்ட தகவலை கேட்டு கணவனும் ரயில் முன்பு பாய்ந்து தனது உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மகனின் முதல் பிறந்தநாளை விமர்சையாக கொண்டாடிய நிலையில் இளம் தம்பதி அடுத்தடுத்து தற்கொலை செய்து கொண்டதில் நடந்தது என்ன? ராஜஸ்தான் மாநிலம் படம்புராவைச் சேர்ந்தவர் சச்சின் கந்திவால். 25 வயதான இவருக்கு பாரதி மேவால் என்பவருடன் 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதிக்கு 1 வயதில் ஆண் குழந்தை ஒன்று உள்ளது. ஒரு வாரத்திற்கு முன்பு அந்த குழந்தையின் 1ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழாவை குடும்பத்துடன் விமர்சையாக கொண்டாடி உள்ளனர். இந்நிலையில் சச்சின் கந்திவால் வேலை நிமித்தமாக ஜெய்ப்பூருக்கு சென்றுள்ளார். அதே நேரம் வீட்டில் இருந்த அவரது மனைவி பார்வதியுடன் கணவரின் குடும்பத்தினர் சண்டை போட்டதாக கூறப்படுகிறது. அப்பொழுது கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதும் பார்வதி கோபித்துக் கொண்டு தனது அறைக்குள் சென்று கதவை உள்பக்கமாக அடைத்துள்ளார். நீண்ட நேரமாக கதவை திறக்காததால் அவரின் பெற்றோருக்கு கணவர் குடும்பத்தினர் போன் செய்து நடந்ததை கூறியுள்ளனர். பின்னர் அவர்கள் வந்து கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று பார்த்துள்ளனர். அங்கு பார்வதி தூக்கில் தொங்கியவாறு சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளனர். இது தொடர்பாக பார்வதியின் கணவர் சச்சினுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதை கேட்டு புத்து பிடித்தது போன்று இருந்த சச்சின் துர்ஜன்புரா பகுதியில் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். முன்னதாக சச்சின் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் உன்னை பிரிந்து இந்த உலகத்தில் தன்னால் வாழ முடியாது என்று கூறியுள்ளார். உன்னை நினைத்து தான் மிகவும் ஏங்குவதாகவும் நீ இல்லாமல் வாழ முடியாது என்ற வாக்குறுதியை காப்பாற்றிவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உன்னை நினைத்து ஏங்குகிறேன் மகனே எனவும் உருக்கமாக பதிவு செய்துள்ளார். இதனிடையே பாரதியின் பெற்றோர் போலீசில் வரதட்சணை புகார் அளித்துள்ளனர். திருமணமான நாளில் இருந்தே கணவரின் குடும்பத்தினர் தங்களது மகளை கொடுமைப்படுத்தியதுடன் அடிக்கடி பணம் நகை வாங்கி வர கூறி தொந்தரவு செய்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதையடுத்து தற்கொலைக்கு தூண்டியது மற்றும் வரதட்சணை கொடுமை புகாரில் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அடுத்தடுத்து தாயும் தந்தையும் இறந்த நிலையில் 1 வயது குழந்தை நிற்கதியானதை பார்த்து குடும்பத்தினர் நிலை குறைந்து போயுள்ளனர். ராஜஸ்தானில் மாமியார் நாத்தனாருடன் சண்டையிட்ட இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அதை கேட்டு அவரின் கணவரும் ரயில் முன் பாய்ந்து உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.